நியமத் தோன்றல் வெப்ப உள்ளுறை. இதன் டெபினிஷன்: நியம நிலையில் ஒரு மூல் பதார்த்தம் அதன் சுயாதீன நிலையிலுள்ள ஆக்கக்கூற்று மூலகங்களில் இருந்து உருவாகும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் ஆகும். உதாரணம்: ஒரு மூல் எதனோல் அதன் ஆக்கக்கூற்று மூலகங்களில் இருந்து உருவாவதனை சமன்பாட்டில் காணலாம். இங்கு எதனோலின் ஆக்கக்கூற்று மூலகங்களான கார்பன் கிராஃபைட்டாகவும் ஐதரசன் H2 வாயுவாகவும் ஒட்சிசன் O2 வாயுவாகவும் உண்டு. இங்கு ஒரு மூல் எதனோல் ஆதலால் 2 கார்பன் 3 ஹைட்ரஜன் வாயு அரை மூல் O2 வாயு என்பன குறிப்பிடப்படல் வேண்டும். இப்பெருமானம் கீழே காட்டப்பட்டுள்ளது. நியம தகன வெப்ப உள்ளுறை வரைவிலக்கணம்: நியம நிலையில் ஒரு மூல் பதார்த்தம் மிகை ஒட்சிசனில் முற்றாக தகனமுறும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம். உதாரணம்: ஒரு மூல் எதனோல் 3 மூல் ஒட்சிசன் வாயுவுடன் சேர்ந்து 2 CO2 வாயுவும் 3 மோல் திரவ நீரும் உருவாகும். இதன் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம். இங்கு டெல்டா வெப்ப உள்ளுறை டெல்டா H வெப்ப உள்ளுறை மாற்றம். இது ஸ்டாண்டர்ட் குறியீடு. C தகன வெப்ப உள்ளுறை சமன் சய 1450 கிலோஜூல் மூல் -1. மறைப்பெருமானம் என்பது புறவெப்ப தாக்கம். நியம தகன வெப்ப உள்ளுறை வரைவிலக்கணம்: நியம நிலையில் ஒரு மூல் பதார்த்தம் மிகை ஒட்சிசனில் முற்றாக தகனமுறும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம். உதாரணம்: ஒரு மூல் எதனோல் 3 மூல் ஒட்சிசன் வாயுவுடன் சேர்ந்து 2 CO2 வாயுவும் 3 மோல் திரவ நீரும் உருவாகும். இதன் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம். இங்கு டெல்டா வெப்ப உள்ளுறை டெல்டா H வெப்ப உள்ளுறை மாற்றம். இது ஸ்டாண்டர்ட் குறியீடு. C தகன வெப்ப உள்ளுறை சமன் சய 1450 கிலோஜூல் மூல் -1. மறைப்பெருமானம் என்பது புறவெப்ப தாக்கம். எசுவின் விதி: ஒரு ரசாயன தாக்கம் எத்தனை படிகளில் நடைபெற்றாலும் மொத்த வெப்ப உள்ளுறை மாற்றமானது இடைப்பட்ட படிகளின் எண்ணிக்கையில் தங்கியுள்ளது அல்ல, ஆரம்ப இறுதி நிலைகளில் மட்டும் தங்கும். ஓர் உதாரணத்தை பாருங்கள். ஐதரசன் வாயு அரை மூல் ஒட்சிசன் வாயுவில் சேர்ந்து நேரடியாக திரவ நீரை உருவாக்கும். வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா A ஸ்டாண்டர்ட் 1. ஐதரசன் வாயு அரை மூல் ஒட்சிசன் வாயுவுடன் சேர்ந்து முதலில் நீராவியை உருவாக்கும். வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா H2 ஸ்டாண்டர்ட். பின்னர் நீராவி ஒடுங்கி திரவமாக மாறும். டெல்டா H3 ஸ்டாண்டர்ட். எசுவின் விதிப்படி டெல்டா H1 சமன் டெல்டா H2 சக டெல்டா H3 ஆகும்.
நியம நடுநிலையாக்க வெப்ப உள்ளுறை. 1 மோல் H3O+ஐ தர போதுமான அமிலமும் 1 மோல் OH- தர போதுமான காரமும் நியம நிலையில் முற்றாக தாக்கமுற்று 1 மோல் நீரை உருவாக்கும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றமாகும். இங்கு சமன்பாட்டில் 2 மோல் நீர் உண்டு. ஆனால் உண்மையில் ஏற்கனவே 1 மோல் நீரானது H+ உடன் இணைந்து H3+ ஆக உள்ளது. ஆகவே 1 மோல் நீர்தான் இங்கு மேலதிகமாக உருவாகியுள்ளது. இதுவே நியம நடுநிலையாக்க வெப்ப உள்ளுறை ஆகும். இந்த H3O+ஐ சுருக்கமாக H+aqueous என எழுதலாம். அவ்வாறு எழுதின் H+aqueous OH- உடன் சேர்ந்து 1 மோல் நீர் என எழுதுதல் போதுமானது. நியம தோன்றல் வெப்ப உள்ளுறையானது பரிசோதனை மூலம் பொதுவாக நேரடியாக அளக்கப்படுதல் இல்லை, ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர. உதாரணமாக, ஏதேனின் நியம தோன்றல் வெப்ப உள்ளுறையை நேரடியாக செய்ய முடியாது, அளக்க முடியாது. இதற்கு கிராஃபைட்டின் தகன வெப்ப உள்ளுறை, ஐதரசன் வாயுவின் தகன வெப்ப உள்ளுறை, ஏதேனின் தகன வெப்ப உள்ளுறை என்பவற்றின் மூலம் நீங்கள் நேரடியாக கணிக்க முடியும். இது எசுவின் விதியின் ஒரு பிரயோகம் ஆகும். இங்கே 2 மோல் என்றபடியால் 2ஆல் பெருக்கினேன். இதனை 3ஆல் பெருக்குகிறேன், 3 மோல். இங்கே 1 மோல் விளைவு என்பதனால் பெருக்க வேண்டியதில்லை. எனவே எசுவின் விதியை பிரயோகிக்கும் போது டெல்டா H ஸ்டாண்டர்ட் F சமன் 2 டெல்டா H ஸ்டாண்டர்ட் C1 சக 3 டெல்டா H ஸ்டாண்டர்ட் C2. அதிலிருந்து ஏதேனின் தகன வெப்ப உள்ளுறை டெல்டா H ஸ்டாண்டர்ட் C3ஐ கழித்தால் இந்த டெல்டா H ஸ்டாண்டர்ட் Fஐ நீங்கள் பெறலாம். நியம பிணைப்பின் பிரிகை வெப்ப உள்ளுறை. உதாரணமாக, வாயு நிலையிலுள்ள 1 மோல் பிணைப்பை உடைத்து அதன் நியம நிலையிலுள்ள ஆக்கக்கூற்று மூலகங்களாக உருவாக்கப்பட தேவையான வெப்பமாகும். இங்கே உடைக்கும்போது சக்தி வழங்கப்படும் அகவெப்பம். இதனையும் பரிசோதனை வாயிலாக கணிப்பதனை விட எசுவின் விதியை பயன்படுத்தி கணிக்கலாம். இதற்குரிய தரவுகள் உங்களுக்கு தரப்படும். இரண்டாவதாக, நியம சாலக வெப்ப உள்ளுறை. நியம நிலையில் 1 மோல் சாலகம், இங்கே உதாரணம் NaCl லெட்டிஸ், கேபிட்டல் L லெட்டிஸ், உடைக்கப்பட்டு அதன் வாயு நிலையிலுள்ள ஆக்கக்கூற்று அயன்களாக மாற்றப்பட தேவையான வெப்பம், இங்கே பாருங்கள், வாயு நிலையிலுள்ள ஆக்கக்கூற்று அயன்களாக மாற்றப்பட தேவையான வெப்பம் நியம சாலக வெப்ப உள்ளுறை எனப்படும். எனினும் பழைய பாடத்திட்டத்தில் 1 மோல் சாலகம் அதன் ஆக்கக்கூற்று அயன்களிலிருந்து உருவாகும் போது என தந்துள்ளார்கள். எது எவ்வாறு இருப்பினும் சாலக வெப்ப உறை உடைக்கப்படுமாயின் அகவெப்ப நிகழ்வு, சாலகம் உருவாகுமாயின் புறவெப்ப நிகழ்வு, இந்த 2 வரவிலக்கணங்களும் மிக முக்கியம் ஆனவை.